ஹாய் சொல்லுங்க எல்லாரும். வணக்கம் மக்களே, இது என்னுலகம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊரில் இருந்து ஒவ்வொரு கோயிலுக்கு நாங்கள் வந்து கிளம்பி போனோம். அதுக்கான வீடியோ தான். இந்த பஸ்ஸில் போகிறதுல இருந்து கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வர்றது வரைக்கும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னுலகம் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விசாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை திடீர்னு கோயில் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து, அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு மதியம் சாப்பாடெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக இட்லி தக்காளி சட்னி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்புவோம். வீட்டிலேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்பியிருப்போம். அப்புறமா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பஸ் ஃபுல் கூட்டமாக வந்து அதை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அதில் ஏறி வந்தோம். அப்பப்போ கொஞ்சம் இடம் 1 2 பேருக்கு கிடச்சது. சீட்டு மாறி மாறி உட்காந்து அப்படி வந்து சேர்ந்தாச்சு. 1 மணி நேரம் வரக்கூடிய இடத்துல 3/4 மணி நேரத்தில் ஸ்பீடை கொண்டு வந்து டிரைவர் வந்து சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்ததும் நேரே கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரைக்கு வந்ததும் கொஞ்சம் கால் வெளியே இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த இடத்துல வந்து காற்று வாங்கியாச்சு. கடற்கரை பாருங்கள், இப்போ வந்து ரொம்ப கூட்டம் இல்லாமல் இருக்கும். இன்னும் நேரம் ஆக ஆக இந்த இடத்துல எல்லாருமே பெட்ஷீட்டு பாய் அது இதுன்னு எல்லாத்தையும் விரிச்சிட்டு இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு கால் வலி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அதனால் போர்வை விரித்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருத்திட்டு ஒவ்வொருத்தராக போய் மாற்றி மாற்றி கடலில் காலெல்லாம் நினச்சிட்டு அப்படியே வந்து விரிச்சிருந்த போர்வையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. அந்த மணலில் வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வருஷத்துக்கு ஒரு டைம் விசாகம் வருது. இந்த விசாக திருவிழாவுக்கு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து கிளம்பி வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டிலே குளித்து ரெடியாகி வந்துட்டோம். எப்போவுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தெப்பக்குளம் குளிப்போம். அப்படி இல்லைன்னா ரூபா கொடுத்து பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது, அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி வந்து கும்பிட வருவோம். இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்தே ரெடியாகி வந்தாச்சு. அப்புறமா கடல் நினச்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம கும்பிட போகிறது வந்து இந்த விநாயகர் கோயில் இருக்குல்ல, இந்த பிள்ளையாரை நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு தேங்காயம் உடச்சிட்டு நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்ட்டு ஒரு வேண்டுதல். எங்கள் அம்மாவை வேற கூட்டிகிட்டு போயிருந்தோம். பொம்மை மாதிரியும் மெதுவாக நடந்து நடந்து ஊந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே வந்து எல்லாத்தையும் நிற்க விட்டு ஒரு தேங்காயை சுற்றி உடச்சாச்சு. எந்த சாமிக்கு தேங்காய் உடைக்கிறோமோ இல்லையோ, இந்த பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு தேங்காய் உடைக்காமல் வரவே மாட்டோம். எல்லாருமே அப்படி தான். இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாரேன்னு சொல்லலாம். அப்படி கிளவி பெருத்த கிளவி பெரிய கிளவி போதும் எத்தனை சாமி நினைச்சது ரொம்ப எடுப்போம். ஆர்த்தி அப்படி பிள்ளையாரை கும்பிட்ட கையோட அடுத்தது வந்து சுயம்புலிங்க சாமி கோயில் இருக்குது பாருங்க. இதையும் வந்து ஒரு சுற்றி அப்படியே வந்து கோயிலுக்கு வந்துட்டு முதல்ல சுயம்பு உருவத்தில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து அந்த கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. முருகர் வந்து அதில் இருக்கார். முருகரை பார்க்கவே முருகர் தான் சிறப்பு. ஆனால் முருகரை பார்க்க முடியாமல் இப்படி அடைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சாதா டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இடத்துல நின்று பார்த்தாலே முருகரோட சிலை அழகாக தெரியும். நாளாக இந்த கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்கள் கூட்டம் வர வர அங்கங்கே மறித்து விட்டுறாங்க. பழைய மாதிரி சாமியெல்லாம் கும்பிடவே முடிய மாட்டேக்கு. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளைலாம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே உட்காந்து சாமி கும்பிடுவோம். இப்போல்லாம் அப்படி கும்பிடவே முடியலை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எசக்கியம்மன் கோயில் இருக்குது. அதையும் நல்லா சுற்றி சாமிக்கு ஒரு வளையலும் வாங்கி கட்டிட்டு நாங்கள் வந்து குங்குமம் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. இவ்வளவு கடை இருக்குது. இந்த கடையெல்லாம் பார்த்தா பிள்ளைங்க விட்டு வைப்பாங்களா?
இந்த கடை ஃபுல்லாகவே மொத்தமாக இருக்கிறது எல்லாமே கம்மல் தான். இந்த கம்மலில் அவ்வளவுமே ஸ்டோன் வச்சது. நம்ம வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பளிச்சு பளிச்சுன்னு வெட்டிகிட்டே இருந்தது. நம்ம கண்ணை பறிக்கிறது மட்டும் இல்லை, வீடியோவையுமே கண்ணை பறிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க எப்படி விட்டு வைப்பாங்க, உள்ளே போய் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆளுக்கு 2 கம்மல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு நினைக்கணும். ஏன்னா 2 கம்மலோட வெளியில் வந்தது. இல்லைனா நிறைய கம்மல் வாங்கணும்பாங்க, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ட்டு கையில் எவ்வளோ கொண்டுட்டு வந்தாலும் பட்ஜெட்டை காலி பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி பார்க்க அவ்வளோ பொம்மை, வளையல், அது இதுன்னு எல்லாம் திருவிழா கடைகளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் இருந்து கொஞ்சம் மேற்கு திசையில் கொஞ்சமாக தள்ளி நடந்து வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது. இந்த கோவிலை வருஷம் எப்பவுமே வந்து இங்கே கிடாயெல்லாம் வெட்டி சமையல் பண்ணி பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. நாங்களுமே அடிக்கடி வந்து கிடாயெல்லாம் வச்சு விருந்து வச்சு சாப்பிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பங்குனி மாதம் அந்த உத்திரம் திருவிழா வருது இல்லையா, அப்போ தான் ரொம்ப சிறப்பு. எப்போவுமே சுயம்பலிங்க சாமி கோயிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக இந்த இசக்கியம்மன் கோயிலும் கும்பிட்டுட்டு சாஸ்தா கோயிலும் கும்பிட்டுட்டு வராமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு எப்போவுமே ஒரு பிஸியான ஒரு இடம். இப்போ வந்து நல்லா விசாகம் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம். இல்லை மார்ந்த கிழமை வரும் இல்லையா, தமிழ் மாதத்தோட கடைசி வெள்ளி, அந்த டைம்லேயும் இதே மாதிரி இந்த கோவிலில் வந்து நல்லா கூட்டம் இருக்கும். நேரம் ஆக ஆக எல்லாருமே அங்கே வந்து போர்வையெல்லாம் விரித்து இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே சுற்றி நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து காணிக்கை வச்சு கற்பூரம் எல்லாமே தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கலும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு இடத்துல வந்து போர்வை விரிச்சிட்டு படுக்க ஆரம்பித்தாச்சு. எந்த கோயிலுக்கு போனாலும் அர்ச்சகர் இருக்கார் இல்லையா, பூசாரி, அவருக்கு தெரிகிற மாதிரி தட்டெல்லாம் காணிக்க போடுங்க. அப்போ தான் வந்து முகம் சுளிக்காமல் திருநீர் தருவாங்க. இது எல்லா கோயிலுமே இப்போ ஒரு சிறப்பு அம்சமாக போச்சு. அதே மாதிரி தான் எங்கே போனாலும் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவருக்கு கண்ணில் படுற மாதிரி காசை வந்து தட்டில் வைக்க வேண்டியதான். சாஸ்தா கோயிலை சுற்றி கும்பிட்டுட்டு திருநீரெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா வந்து எதிர்த்தாப்புலையே வந்து குதிரைக்கு மேலே காவல் தெய்வம் இருக்கார். அவர் வந்து பேர் எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் அவருக்கும் வந்து ஒரு சூடகம் எல்லாம் பொருத்திட்டு அழகாக அவரையும் சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே வந்து உட்காந்துருவோம். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப கிட்டலாம் நின்று ஃபோட்டோ எடுக்கல. பாருங்கள் என்ன இருக்கார்ல, அந்த சாமி தான். இப்போது இந்த சாமிக்கு அப்படியே இடது பக்கத்தில் கொஞ்சமாக இடம் இருந்தது. அங்கங்கே ஒவ்வொருத்தராக பாயல் போர்வெல்லாம் விரித்து வந்து படுத்துருந்தாங்க. எங்கே கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். அழகாக ஒரு மரத்தடியில் இடம் இருந்தது. நாங்களும் வந்து ஒரு போர்வை விரிச்சிட்டோம். நீ தலையில் வை. இதை கிருத்தி கேட்டிருந்தாக்க உடனே வாங்கி கொடுத்துருப்பா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே ஒருத்தர் கொண்டுட்டு வந்தால் ரித்தெல்லாம் வாங்கி தலையில் வச்சு மாற்றி மாற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது காசு கொடுத்து வாங்கிட்டோம். அழகாக இருந்தது. அப்புறமா என்ன 8 மணி ஆகிட்டு பசி எடுத்துட்டா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த இட்லி, தக்காளி சட்னி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம். ஃப்ரெண்டை பார்த்து ஓடி. அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலாயிட்டு பிள்ளைங்க வந்து ராட்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்துகிட்டு வச்சுட்டாங்க. நான் எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊரில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த இடத்துல வந்து போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அழகாக படுத்துருந்துட்டு யாரெல்லாம் வராங்கன்னு நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். தெரிஞ்சவங்க வந்து பார்த்து பேசிட்டு அப்படி சூப்பராக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 1 மணிக்கு மேலே சப்பரம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து பார்த்துட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம். கொஞ்சம் கடற்கரை பக்கம் போயிட்டு வரோம், நைட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போனோம். அங்கே போய் கொஞ்சம் நண்டு பிடிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நைட்டு வந்து இந்த மாதிரி நம்ம எப்போமாவது கடற்கரைக்கு போவோமா சொல்லுங்கள். இப்படி கோவிலுக்கு போகும்போது தான் நைட்டு வந்து போய் ரசிக்க முடியும். அப்படியே அங்கே வந்து ஒரு நண்டு ஓடிட்டு தெரிஞ்சது. அந்த நண்டையும் பிடிச்சி கையில் வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு
மறுபடியும் தண்ணிக்கு போட்டால் அது ரிட்டன் வந்து வெளியிலே வந்து நமக்கு ஆட்டம் காட்டிட்டு தெரியுது. இப்படியே வந்து பார்த்து பார்த்து சரிவா இருக்கா அழகாக உட்காந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா பின்னாடி நம்மளுக்கு ஒளிவட்டமெல்லாம் தெரியுது. அந்தளவுக்கு லைட் வெளிச்சம் வந்து கேமரா வந்து செட் ஆகவே இல்லை. அப்படியே இருட்டடைஞ்சிட்டு தான் தெரிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம கையில் மாட்டின நண்டை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடிட்டு தண்ணியில் விட்டால் மறுபடியும் பக்கத்துலேயே ஓடி வந்து விளையாடிட்டு இருந்தது. அதோட இடத்த நம்ம இன்றைக்கி பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வர்ற டைமில் பார்த்திங்கன்னா சாமியுமே சப்பரத்தில் ஒரு சுற்றி ரிட்டன் கோவிலுக்கே வந்துட்டார். அதிலே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு மறுபடியும் லேட் ஆகுது, 4 மணி ஆகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா மரண பீதி தான். ஏன்னா அவ்வளவு கூட்டம், பஸ்ஸு ரொம்ப நேரம் வரல. அதுக்கப்புறமா நிறைய கூட்டமாக இருந்தது. அங்கேயே கொஞ்சம் நேரமாக போர்வை விரித்து கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா பஸ்ஸு ரொம்ப நேரம் வரல. எப்போவுமே வந்து ஓரளவுக்கு அடிக்கடி பஸ்ஸு வந்துட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பு ரொம்ப கூட்டமாகிட்டு பஸ்ஸு வராத காரணத்தால். அதுக்கப்புறமா ஒரு பஸ்ஸு வந்தது. அந்த பஸ்ஸிலே வந்து 2 பஸ்ஸில் ஏறக்கூடிய ஆள் ஒரு பஸ்ஸில் ஏறியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். அந்த பஸ்ஸை விட்டோம். அதுக்கு பிறகு இன்னொரு பஸ் வந்து அதையும் விட்டோம். அடுத்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பெரிய கதை. இந்த விசாக திருவிழா இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. யாரெல்லாம் விசாக திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு என்னுலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.